பொன்ராமுடைய டைரக்ஷனில் வருத்தப்படாத வாலிபசங்க மூவி ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தினது. சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான மூவியாக மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனையும் இந்த மூவி ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட்டும் ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு. இப்போ வருத்தப்படாத வாலிப சங்கத்துடைய 2வது பாகம் தயாராக போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. தொடர்ந்து பொன்ராமுடைய டைரக்ஷனில் வந்த மூவிஸ் எல்லாமே ஓரளவுக்கு தான் ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. இப்போ வருத்தப்படாத வாலிப சங்கத்துடைய 2வது பாகத்துடைய ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கா. யார் ஆக்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப சஸ்பென்ஸாகவே இருக்கா. கவின் பேர் இப்போ ரொம்ப பெருசாக அடிபடுது. ஆனால் கவினுக்கு 6, 7, 8ன்னு தொடர்ந்து மூவிஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கா. இன்னொரு 1 இயர்க்குள்ளே இந்த மூவியை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டாங்கன்னா கண்டிப்பாக கவின் அவர்கள் ஆக்டிங் பண்ண மாட்டார். அப்படி இல்லைனா கவின் அவர்களே ஆக்டிங் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வருத்தப்படாத வாலிப சங்கத்துடைய 2வது பாகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங் தான். எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு தேட்டருக்கு வந்தால் தெரியும். தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய நெக்ஸ்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக தயாராக போகிற மூவினா அது கூலி மூவி தான். தலைவருடைய ஆக்டிங்கில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. இப்போ நியூவாக இந்த மூவியில் ஒரு ஆக்டர் ஆக்டிங் பண்ணுறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. சத்யராஜ் அவர்கள் தான் 38 வருஷம் கழிச்சு தலைவர் கூட இப்போ ஆக்டிங் பண்ண போகிறாரு. அதுவும் நெகட்டிவ் ரோலில் ப்ளே பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. ரஜினி அவர்களுக்கு வில்லன் ரோலில் சத்யராஜ் தான் வரப்போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லோகேஷோடைய யூனிவர்சிட்டிக்குள்ளே வராது தலைவருக்காக மட்டுமே எழுதப்பட்ட மூவின்னு சொல்லியிருந்தார். ஆனால் தலைவருடைய ஏதோ ஒரு மூவியை ரிட்டன் செகண்ட் பார்ட்டாக ரீகால் பண்ணுற மாதிரி இந்த மூவி இருக்கலாம்னு நினைக்கிறேன்னு. இப்போ போகிற அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா அப்படி தான் தெரியுது. தலைவருக்காக மட்டுமே எழுதப்பட்ட இந்த கேங்ஸ்டார் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு கண்டிப்பாக மூவி ரிலீஸ் ஆனால் தெரியும். தளபதியுடைய கோட் மூவிலேருந்து திடீர்னு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டே இருக்கா. இதுக்கு முன்னாடி தளபதியுடைய கோட் மூவியில் 2 விஜய் வரதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 3 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஆனால் இது ஓவர்லைனாக தான் ஒரு அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கா. இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த மூவிலேருந்து கன்ஃபார்ம் கேரக்டருடைய லைன் அப்போ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறான். இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண இந்த போஸ்டரில் மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்லேயும் 2 விஜய் கன்ஃபார்ம் ஆகியிருந்தாங்க. இது வரைக்குமே 3 விஜய் கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ ஒரு சின்ன அப்டேட்டாக போய்கிட்டு இருக்கா. இதை பார்க்கலாம் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. கண்டிப்பாக தளபதியுடைய பர்த்டே ஸ்பெஷலுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான அப்டேட்டை கோட் மூவிலேருந்து கொடுக்குறத வச்சு சொல்லலாம். பிரபுதேவாவும் கஜோல் அவர்களும் கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி மின்சார கனவு அப்படின்னு ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அந்த மூவி மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தியிருந்தது. பயங்கரமான ஒரு ஹிட்டை ஏற்படுத்தியிருந்தது. இப்போ திரும்ப இவங்க 2 பேருமே ஒரு நியூவான மூவியில் ஜாயினிங் ஆக போகிறாங்க. தெலுங்கு டைரக்டர்னா தரன் தேஷாவுடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராக போகுது. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் தங்குற ஒரு ஃபேமிலியோடைய செலவு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மெயினாக வச்சு தான் இந்த மூவி தயார் பண்ண போகிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. வாத்தி மூவியில் ஆக்டிங் பண்ணியிருந்தா சம்யுக்தா அவர்களும் இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோல் அப்ளை பண்ணுறது கன்ஃபார்ம் ஆகியிருக்க. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு அமரன் மூவிக்கு தான் ஒரு மிகப்பெரிய வெயிட்டிங். இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு கன்ஃபார்ம் போஸ்டர் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய அப்டேட்ஸையும் கொடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. இவருடைய அமரன் மூவி இராணுவத்தை மெயினாக வச்ச ஒரு மூவி தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ண ஒரு மூவி. ஒருத்தருடைய லைஃப்பில் நடந்த ஒரு குறிப்பிட்ட கான்செப்டை தான் இந்த மூவி ஃபுல்லாகவே வச்சு மேக் பண்ணியிருக்காங்களே. சிவகார்த்திகனுக்கு இந்த மூவி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். 2024 எண்டுக்குள்ளே இந்த மூவி கட்டாயமாக ரிலீஸ் ஆகுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. ஜெயமரோடைய ஆக்டிங்கில் நெக்ஸ்ட்டு ஒரு மூவியோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகியிருக்க. காதலிக்க நேரமில்லை அப்படின்னு டைட்டில் வச்ச இந்த மூவி தான். இந்த மூவியை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தயாரிச்சிருக்காங்களே. இப்போ இந்த மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் இவருடைய அடுத்த மூவியோடைய ப்ராஜெக்ட்ஸையும் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஜெயம் ரவிக்கு 2 மூவி வெயிட்டிங்கில் இருக்கா. பிரதர்ஸ் மட்டும் இல்லாமல் ஜீனி அப்படின்னு டைட்டில் வச்ச இந்த மூவி தான். இந்த 2 மூவியுமே 2022 எண்டுக்குள்ளே பார்ப்போம். காதலிக்க நேரமில்லை மூவி கூட டிசம்பர் எண்டுக்குள்ளே பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கா. அதுக்கப்புறம் இவருடைய தனி ஒருவன் மூவியோடைய ப்ராஜெக்ட்ஸை தான் ஆரம்பிக்க போகிறாங்களே. தனி ஒருவன் மூவியோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த மூவி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட்டுக்கு மேலே தனி ஒருவனுடைய 2வது பாகத்துடைய ஒர்க் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிடறதாகவும் கன்ஃபார்ம் அப்டேட் கொடுத்துட்டாங்க.